Man, social media is really fake. Don't believe everything what you see on social media. சோஷியல் மீடியாவே ஒரு ஃபேக்கான விஷயம். அதுவும் முக்கியமான இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மாதிரியான விஷயத்தில் அதீத விதமான பர்சனல் விஷயங்களை பகிரப்பட்டு போஸ்ட் பண்ணப்பட்டு ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபேக். ட்விட்டர் த்ரெட்ஸ் போன்ற ஐடியாலஜிக்கல் அண்ட் நம்மளோட தாட்ஸை ஷேர் பண்ணுற விஷயத்தை காட்டிலும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஆல் ஆர் ஃபேக்ஸ். பிகாஸ் பீப்புள் ஆர் ஃபேக்கிங் த லைஃப் ஸ்டைல். இப்போ ஒரு அந்த ப்ரொஃபைலை போய் நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ரொஃபைலில் இருக்கிற டிபிலேருந்து பயோலேருந்து ஹைலைட்லேருந்து போஸ்ட்லேருந்து ஸ்டோரிஸ்லேருந்து எல்லாமே நம்மளால் ஃபில்டர் பண்ணப்பட்டு நம்ம இதை வச்சா நம்மளை நேசிப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை லைக் போடுவாங்க, இது வச்சா தான் நம்ம ஒரு சூப்பராக நம்ம இருப்போம். ஒரு விஷயத்தில் நம்ம 10 ஃபோட்டோ எடுத்துக்குவோம், பட் அந்த 10ல் எந்த ஒரு ஃபோட்டோ ரொம்ப பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கோமோ அந்த ஃபோட்டோவை பகிரப்படும், அதுவே எடிட் பண்ணப்படும், அதுவே ஃபில்டர் பண்ணப்படும், அதுவே ப்ராப்பரான டைமில் நல்ல கேப்ஷனோட போஸ்ட் பண்ணப்படும் with tags and all these things. So what are you doing? You are just filtering your life, you are advertising yourself, you are marketing yourself, you are not doing the right thing. அது இல்லாமல் இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் போயிட்டு பார்த்தோன்னா சர்டன் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் வந்து எல்லா ப்ரொஃபைல்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். அது என்ன பேட்டர்னா, இந்த ட்ரிப்பு போகிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், கொஞ்சம் போய் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நாய்க்குட்டியாக இருக்கட்டும் அதை கொஞ்சிறதா இருக்கட்டும், இல்லை மக்கள்கிட்ட ஒரு எமோஷனை பகிர்றதா இருக்கட்டும், அது எல்லாமே ஷேர் பண்ணப்படுது, அது எல்லாமே ஹைலைட்டில் வரப்படுது, அது எல்லாமே ப்ரொஃபைலில் வைக்கப்படுது. ஒரு ப்ரொஃபைலை வந்து இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி வைக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஆர்டிகுலேட் பண்ணி ஒரு ப்ரொஜெக்ஷனில் தன் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமனாக எப்படி காமிக்க முடியும் அப்படி காமிக்கிறாங்க. இட்ஸ் லைக் மோர் லைக் எ ரெஸ்யூம். ஒரு ரெஸ்யூம் நம்ம ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஹெச்ஆருக்கோ அனுப்பும் போது என்ன பண்ணுவோம், நம்மளோட பயோடேட்டா, நம்ம இது வரைக்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்து ப்ராப்பரான ஒரு கிராமரில் ப்ராப்பரான ஒரு ஃபாண்ட்டில் ப்ராப்பராக அனுப்புவோம், நம்மளோட ஜாப் முடிஞ்சோடனே இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ பாருங்கள், நத்திங் பட் a resume, nothing but a fake resume, nothing but a fake projectile of your one's own life. Look at this, look at the photos of me, look at my DP, look at the highlights, look at the trip that I gone, look at the food that I ate, look at my captions, look at my philosophy. Philosophy எதுனா அந்த பையில் அவங்களும் போட்டு சுற்றுறான் பாருங்க, அதான் philosophy. Look at my stories. At the end of the day, it's just attention and it's so cheap. It's so cheap that எனக்கு வந்து மற்றவங்களோட அஃபர்மேஷன், மற்றவங்களோட என்ன சொல்கிறது அங்கீகாரம், மற்றவங்களோட அங்கீகாரம் என் வாழ்க்கை நான் சூப்பர்னு நினச்சாங்கன்னா அதோட ஸ்லேவரி மென்டாலிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்லேவரி சிஸ்டம். டோன்ட் கெட் சப்போர்ட் ஃப்ரம் அதர் பீப்புள், கெட் யுவர் ஓன் சப்போர்ட். It's a form of slavery. Slavery in the form of not being original. Slavery in the form of being aboriginal. Being original is a form of independence. And being original மற்றவங்க பிடிக்கலனா பிடிக்காம போ. No one gives a damn about any other person in the media of social age. All are self-obsessed with themselves. They won't notice if you are a good person or a bad person. Then why are you doing all these things? அது எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணுங்கன்னா, இது மூலியமாக பணம் சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஃபார் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு பணம்ன்ற ஒரு விஷயம் வருது, அதனால் கொஞ்சம் வாழ்க்கை குவாலிட்டி மாறுது. சாதாரண மக்களுக்கு என்ன வருது, சாதாரணங்களுக்கு லைஃப் ஸ்டைலை சேஸ் பண்ணி ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்லேவாக தான் மாறும். ஸோ இட்ஸ் நாட் ஈவன் வர்த் இட். 10,000 பேரில் ஒருத்தவங்க சம்பாதிக்கிறானா மிச்சம் 9,999 பேர் செல்ஃப் ஃபோக்கஸ்ட் ஆகிறான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்லேவரி. பி ஃப்ரீ, டோன்ட் சேஸ் திஸ் இமேஜ்.